அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th தமிழில் இருக்கக்கூடிய சுந்தரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சுந்தரர் அப்படின்றவர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ இதில் என்னென்ன வினாக்கள்லாம் இருக்குது அப்படின்றத தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். பாருங்கள், தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் தான் சுந்தரர். இந்த சுந்தருடைய சிறப்பு பெயர்கள்லாம் பாருங்கள். நம்பி ஆரூரர், தம்பிரான் தோழர். அடிக்கடி கேட்கக்கூடியது எது அப்படின்னா தம்பிரான் தோழர் என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்பாங்க. சுந்தரர் தான். சரியாங்க? ஸோ இந்த தேவாரத்தில் மொத்தம் 12 திருமுறைகள் இருக்குங்க. இந்த 12 திருமுறையில் சுந்தரர் எழுதிய திருமுறை எது அப்படின்னா 7ஆம் திருமுறை. சரிங்களா? ஸோ சுந்தரர் தோனியோட ஃபேனு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? ஸோ 7ஆம் திருமுறையாக இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி திருத்தொண்ட தொகை அப்படின்றது இவரோட நூல். இந்த சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலை முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிழார் என்ன பண்ணார், பெரிய புராணத்தை எழுதினார். அதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது தேவாரம் பாடிய மூவர் யார் அப்படின்னா 3 பேர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் சுந்தரர். சரிங்களா? இவங்க தான் தேவாரம் பாடிய மூவர். சரிங்களா? இந்த தேவாரத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. தேவாரத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. சரிங்களா? இந்த தேவாரத்தை நம்ம எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னு பாருங்கள். தே ப்ளஸ் ஆரம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆரம்னா மாலை, தேனா தெய்வம். அப்போ இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு நீங்கள் பிரிக்கலாம். இல்லை சார், நான் தே ப்ளஸ் வாரம்னு பிரிக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. வாரம்னா இசை. சரிங்களா? ஸோ அப்போ தெய்வத்துக்கு இனிய இசை பொருந்திய பாடல்கள். சரிங்களா? தே ப்ளஸ் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன்னா கேதார பதிக பாடல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் பதிகம் அப்படின்றது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்டது அப்படின்னு வினா கேட்பாங்க. பதிகம் அப்படின்றது 10 பாடல்களை கொண்டது. சரிங்களா? மிக மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.